தீராத வினைகளை தீர்க்கவும் மனதைரியம் பயம் விரட்ட கால பைரவர் வழிபாடு அவசியம். அப்படிப்பட்ட கால பைரவரை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரங்களை படித்துவிட்டு 6 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணவும். பண்ணலைன்னா 6 செகண்ட்ல உன் வாழ்க்கை பின்னாடி போவீர்கள். யாரா இவன்? இந்த மதன் பயலுக்கு ஒரு வேலையே இல்லை. டெய்லி இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு ஆல்ரெடி 20 வருஷம் ஹவுசிங் லோன் போட்டு என் வாழ்க்கையே 20 வருஷம் பின்னாடி தான்டா போயிட்டு இருக்கு. என்ன இவ்வளவு கூட்டம்? டியூட் என்ன இவ்வளவு கூட்டம்? என்ன பாஸ் நியூஸ் எல்லாம் படிக்கிறது இல்லையா? இது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம். கால பைரவர் மெசேஜ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகுதா? ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்கு. நீ என்ன போராட்டம்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஓ, ஜல்லிக்கட்டு போராட்டமா? ஆனா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் நடந்ததே இல்லைல. இருந்தாலும் சென்னை சென்னை தாயா. நல்லா சொன்ன பாஸ். இங்க இருந்து எப்படி இன்னும் பின்னாடி போறது? ஒரு மெசேஜ்ல ஏதாவது அதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம். தீராத வினைகளை தீர்க்கவும் மனதைரியம். இப்ப எங்க வந்திருக்கோம்? அட, நம்ம நாயகன் கமலஹாசன் சார் படம் ஓடுது. 100வது நாள் போஸ்டர் எல்லாம் ஓட்டிருக்காங்க. இந்த மூவி ரிவ்யூவர்ஸ் தொல்லை இல்லாம அந்த காலத்துல 100 நாள் போஸ்டர் எல்லாம் பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு மனசுக்கு. இப்ப பாக்குறவங்களுக்கு படம் என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு ஒரு தடவை கேட்டு பாப்போம். ப்ரோ கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ, என்ன யார பார்த்து மறுவாத இல்லாம கூப்பிட்டு இருக்க? ஐயோ அண்ணாத்த, தப்பா எடுத்துக்காத அண்ணாத்த. படம் எப்படி இருக்குன்னு கேட்கதான் உன்னை கூப்பிட்டேன். என்ன பிரதர் நீ என்னமா அடிச்சிருக்காயா நம்மாளு? படம் துலாக்குதுப்பா. யாரோ புது டைரக்டர் தான், ஏதோ மணிரத்னமா யாரோ, அந்த புது பையன் தான்ப்பா டைரக்டரு. என்னமா டைரக்ட் பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? படம் பட்டாசா இருக்குதுப்பா. ஆமா, இது என்னப்பா இது கையில ஏதோ நீட்டின்னு இருக்கா? இதுவா? இது இல்ல என்னத்த, இது டேப் ரெக்கார்டரு. நீ படம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி மத்தவங்களுக்கு போட்டு காட்ட அவங்களும் வந்து படம் பார்ப்பாங்கல்ல. ஏன் அவன் வந்து படம் பார்க்க மாட்டானா? நான் சொன்னா என் புஞ்சாதையே கேட்க மாட்டான். இதுல ஊர்ல இருக்கவங்க எப்படி கேட்பான்? தீராத வினைகளை தீர்க்கவும் மனதைரியம் பயம் விரட்ட. தலை கொஞ்சம் நில்லு. தலை யாரா நீ? தலை நில்லு, வாழை நில்லுன்னு இருக்க. ஆளு வேற ஒரு டைப்பா இருக்க. எந்த ஊருக்காரையா நீ? ஐயோ தப்பா எடுத்துக்கத வாத்தியார. இல்ல இவ்வளவு கூட்டமா இருக்க, அதான் ஏன்னு கேட்கதான் கூப்பிட்டேன். என்னையா எப்படி கேட்டுட்ட? நம்ம காமராசர் காலம் ஆயிட்டாரியா. எம்மா பெரிய மனுஷன் சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிட்டாரியா. அதுக்குதான் இவ்வளோ கூட்டம். ஓ, காமராஜர் ஐயாவா? கேப்டன் இறந்தப்போ இந்த கூட்டத்தை நான் மெட்ராஸ்ல பார்த்தேன். அது யாரியா கேப்டன்? உங்க ஊரா? அவரும் நல்ல மனுஷன் வாத்தியார. பசின்னு போனா விருந்தே போடுவாரு. அவரு பல பேர் நம்பி கெட்டிருப்பாரு. ஆனா அவரை நம்பி கெட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல மனுஷன் தான் இவரு தான் வாத்தியார. ஓ, சோக்கா இருக்காருப்பா. ஆமா, என்ன புட்டிப்பா இது? ஐயோ இது ஐயோ என்ன இது இவ்வளவு கலவரமா இருக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஜி கொஞ்சம் நில்லுங்க ஜி. ஜியா? டேய், இங்க என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு? தைரியமா ஏன்டே வந்து ஹிந்தில பேசுற? ஹிந்தில பேசுறனா? ஜி எனக்கு ஹிந்தியே தெரியாது ஜி. அப்புறம் ஏன்டா இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற இடத்துல வந்து ஹிந்தில கூப்பிடுற? ஓ, இதுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டமா? ஆஹா, இது தெரிஞ்சிருந்தா ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்டு வந்திருப்பேனே. டிராம் பாருங்க, டிராம் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, பென்சர் பிளாசா. அந்த காலத்து பீனிக்ஸ் மாலு. ரோடுனா இப்படில இருக்கணும். டிராபிக்கே இல்லைங்க, ஃப்ரீயா இருக்கு. பொல்யூஷன் இல்ல, ஒரு ஹார்ன் சவுண்ட் இல்ல, நிம்மதியா இருக்கே. பாஸ், இங்க என்ன இவ்வளவு பெரிய கட்டட வேலையாகுது? என்ன கட்டடம் கட்டுறீங்க? பாஸா, நான் சின்னப்ப நாயக்கருங்க. நீங்க யாரு? இது ஏன் இடம் தான். கிழக்கிந்தியன் கம்பெனி நம்ம ஊர்ல ஏதோ பெரிய கட்டடம் கட்டணும்னு சொல்லி இடம் கேட்டாங்க. அதுக்குதான் நான் கொடுத்தேன். இது நீங்க தான் அந்த சின்னப்ப நாயக்கரா? ஆமா, என்ன உங்களுக்கு தெரியுமா? எப்படி கேட்டுட்டீங்க? வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. அந்த சென்னையே உங்க பேர்ல தான் வாழுது. மெட்ராஸ் டே அதுவுமா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சின்னப்ப நாயக்கரே. போயிட்டு வரேன். போதும், இதுக்கு மேல பின்னாடி போனோம்னா திருவள்ளுவர்கிட்ட டியூஷன் ஜாயின் பண்ற நிலைமை வந்துடும். பேசாம மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஐயோ என்ன சிக்னலே இல்ல. ஐயோ ஆமா, இந்த காலத்துல டவரே இருக்காதே. ஐயோ மெசேஜ் படிச்சு ரொம்ப பின்னாடி வந்துட்டேனே. இப்ப எப்படி நம்ம ஃபியூச்சருக்கு போறது?